இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு ரெசிபி. இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பூண்டு. நல்லா ஒரு 150 கிராம் பூண்டு வந்து நான் தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை தொளிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது புளிக்கரைசல் தேவை. ஸோ வந்து ஒரு எலும்பச்சம்பழ சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிச்சு. இப்போ மெயினான 3 இன்க்ரீடியன்ட் பூண்டு, வெங்காயம், புளி கரைச்சல் அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து குழம்பு தாளிச்சிட்டு அப்படியே பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்திக்கணும், புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம். ஸோ நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ பேனில் நல்லா 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்தி பொரிய விட்டு நல்லா 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்தி வெங்காயம் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு கட் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன பூண்டாக தான் இருக்குது. ஸோ வந்து நான் நல்லா முழுசாகவே போட்டு நல்லா வதக்குறேன். அடுத்தது கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தி வதக்க போகிறோம். ஸோ இப்போ தக்காளி சேர்த்தியாச்சு, மஞ்சள் பொடியும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு சேர்த்திட்டோம்னா நமக்கு சீக்கிரம் மசிஞ்சிடும். ஸோ வந்து உப்பு வந்து இப்போ சேர்த்துறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பில் 3/4 உப்பு வந்து இப்போ சேர்த்துறேன். அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு மீதியை சேர்த்திக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது வந்து காரக்குழம்பு பொடி. இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மல்லி, சீரகம், மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சது, வீட்டில் அரைச்ச பொடி. இதோட ரெசிபி வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லா குழம்புக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு பொடி. ஸோ இப்போ அந்த குழம்பு பொடி வந்து இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி அதே ஆயிலே நல்லா கொஞ்சம் ஃப்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு எலும்பிச்சம்பழ சைஸ் புளியை வந்து கரைச்சி உள்ளே சேர்த்தியாச்சு. நீ அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்தி நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கிறதுக்கு விடணும். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு 15-20 நிமிஷம் கழித்து படுத்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி அந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும், வாசனையாக கமகமன்னு. இப்போ வந்து ஜாகரி வெல்லம் வந்து பொடிச்ச வெல்லத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்தி கலந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பூண்டு குழம்பு சும்மா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க. நல்லா சுட சுட சாதத்துக்கோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இந்த பூண்டு குழம்பு அப்பளம் இருந்தால் போதுங்க, செமையாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நல்லா தொக்கு மாதிரி கெட்டியாக புளியெல்லாம் ஊற்றி செய்கிறோம். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இன்னொரு 4-5 நாளைக்கு நல்லாவே தாங்கும். ஸோ ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகவோ இல்லை வச்சு சாப்பிட்றக்கோ இந்த குழம்பு வந்து ஒரு அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.